ஹலோ நண்பா, நம்பிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். சரி, இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா குலதெய்வ கோயிலுக்கு. எங்கள் அம்மா ஆல்ரெடி பஸ்ஸில் போயிட்டாங்க. எங்கள் சித்தி, எங்கள் குடும்பமே வருது. இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். எங்கள் குலதெய்வ கோயிலை காட்டுறோம். ஆமாம், தைப்பூசனால எப்போவுமே போய் பொங்க வைப்போம் எங்கள் குலதெய்வ கோயிலில். அதனால் போயிட்டு இப்போ பொங்க வைக்க போகிறோம். நாங்கள் 2 பேரும் இப்போ பைக்கில் தான் போகிறோம். பைக்கில் வீடியோ எடுத்துகிட்டு தான் போகிறேன். ஏன்னா மோட்டோ விளாக் பண்ணி ரொம்ப நாளாகுது. அதையும் கேடிஎம் பைக்கில் பாப்பாவோட நாங்கள் போகிறோம். வாங்க இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சொல்லு. சொல்ல தெரியாது. சப்ஸ்கிரைப் பண்ணு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹெல்மெட் போட்டனால குலைக்க தெரியாது. எங்க பாரு சீண்டை, வா உன்னை கொண்டுறேன். தூக்கி கடலில் வச்சு குளத்துல போட்டுடுறேன். கதவை பூட்டினியா உள்ள போலாமா? ஐயோ ஊழ விடுது. ஐயோ பயமா இருக்குடி, போறப்பே ஊழ விடுது. சீண்டை இந்த மாரி நாய் தெருநாயெல்லாம் ஐயோ காமெடி பண்ணுதுங்க. எப்பா கேமரா ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்னு தெரியலையே. இதை வேற கரெக்டாக இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, கரெக்டாக தான் இருக்கும். ரொம்ப நாளாகுது இல்லை மோட்டோ விளாக் பண்ணி. ஐயோ கேமரா எடுத்தே ரொம்ப நாள் ஆகுதுங்க. இந்த கேமராவை பார்க்குறேன் தூசி படிச்சிருக்கு. இங்கே அப்படி நேராக இருக்கான்னு பாரு. கேமரா நேராக இருக்கா? இல்லை நேராக இருக்கான்னு கேட்குறேன். ஹெல்மெட்டுக்கு நேராக அதுதான் கேட்குறேன். ஏறு, பார்த்து ஏறு. இந்த வண்டியில் போகிறோம் பார்த்துக்க. ஏட்டியா இங்கே அந்த நாய்க்கு நம்மளே பார்க்குதுடி. புடி, என்ன பண்ணுற? வலிக்கிட்டு விழுந்துடாத. இல்லடி சொல்கிறேன்டி, நீ இறுக்கி பிடிச்சிக்க. ஏறக்குள்ளனா அப்புறம் நல்லது தான் சொல்கிறேன். ஓகே, போக வேண்டியதான். ஹலோ நண்பா, நண்பீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இன்ட்ரோ வீடியோலேயே, குலதெய்வ கோயிலுக்கு போகிறேங்க. உங்கள்கிட்டையும் பேசி ரொம்ப நாள் ஆகுதா, வீடியோவும் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதனால் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? என்னை எவ்வளோ மிஸ் பண்ணீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் 2 பேரையும் நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன். என்னடா வீடியோ போட முடியல. இப்போ வேறு ஒரு மாதம் போய் என்ன சொல்கிறது, அவங்க வீட்டில் போயிருந்தா தக்காளியோட வீட்டில் சிவகங்கையில். ஸோ அதனால தான் வீடியோ போட முடியல. இனிமேல் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிடுறேன். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐயோ ஹெல்மெட்டோட துடைக்காமல் கொண்டு வந்திருக்கேங்க. வைசரில் ஒரே தூசி, கேமரா மேலேயும் அவ்வளோ தூசி. இவ்வளோ நாள் இருக்கும் வீடியோ போட்டு இந்த மோட்டோ விளாக்கு. நானே ரொம்ப மிஸ் பண்ணேங்க. இனிமேல் வீடியோ போட ஆரம்பிச்சிடும், கவலைப்படாதீங்க. என் பர்த்டேக்கு பைக் எடுக்கலாம் தான் ஒரு பிளான் போட்டேன். பட்டு வேறு ஒரு பிளான் போட்டாச்சு. அது சொன்னால் நிறைய வர மாட்டேது. அதனால் பண்ணிவிட்டு நீங்களே சர்ப்ரைஸ் எதிர்பாருங்கள். எனக்கே சர்ப்ரைஸ் தான். அப்புறம் உங்களுக்கு இருக்காதா? வழுக்கலையில அதெல்லாம் பார்த்து போகிறேன். உட்காந்துக்க. தக்காளியோட இந்தமாரி பைக்கில் போய் ரொம்ப நாளாகுது. இல்லை சேகரு இல்லை எப்பா எந்த ஊருனா கும்பகோணத்துக்கிட்டாங்க, நாச்சியார் கோயில். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கும்பகோணம் நாச்சியார் கோயில், இந்த பாப்பநாசம் அந்த சைடு. பாப்பநாசமா அந்த சைடு தான்.
ஆர்ச்சி வழியால் போகணும். ஆர்ச்சி வழியால் உள்ளே போயிட்டு கூத்தாநல்லூர்லேருந்து நேராக போக வேண்டியதான். நல்லாயிருக்கும் கோயில். ரொம்ப பெரிய கோயிலெலாம் இல்லை, சிம்பிளாக இருக்கும். திருச்சிக்கிட்டே இருக்குது அந்த கோயில். மெயின் இதோட பிரான்ச் மாரி எப்படி சொல்கிற, 2 கோயிலுங்க குலதெய்வ கோயில். அப்புறம் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இதோட ஸ்கேன் ரிப்போர்ட் இதெல்லாம். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லோரும் பொன் குழந்தை தான் வேணுங்கிறாங்க. ஆனால் எனக்கு பையன்தான் பிடிக்கும். ஏன்னா இல்லை பொண்ணையும் பிடிக்கும், குழந்தையில பையனாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல. எப்படி சொல்கிறது, அவனை கிரிக்கெட் விளாட அழைச்சிட்டு போகிறது, அங்கே அழைச்சிட்டு போகிறது. இதே பொன் குழந்தைனா வீட்டிலே வச்சு என்னது எப்படி ஏதோ சொல்லுவாங்க, சரி அதை வீட்டில் வரல. இதே பொன் குழந்தைனா வீட்டிலே வச்சு மேக்கப் பொருள் இதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதே பையனா போதும், கிரிக்கெட் பேட்டு அது வாங்கி கொடுத்து அவனை ஒரு பெரிய லெவலில் ஆக்கலாம். தக்காளிக்கும் பொன் குழந்தை தான் வேணுங்குது. எங்கள் அம்மாவும் பொன் குழந்தை தான், எங்கள் அப்பாவும் பொன் குழந்தை தான். ஏன்னா எங்கள் வீட்டில் போய் நான் 2மே பசங்களா, அதனால எங்கள் அம்மாலாம் பொன் குழந்தை தான் வேணுங்கிறாங்க. எதாக இருந்தாலும் நமக்கு ஓகே தான்ப்பா. டெலிவரி டேட் சொல்கிறேன். இப்போ டாக்டரு சொல்லிட்டாங்கன்னா இப்போ தக்காளி சொல்ல வேணாங்குது. ஸோ நான் சொல்கிறேன். ஓகே ஏப்பா, ஃபைனலி வந்தாச்சு. ஐயோ முடியலைங்க, உண்மையாகவே கடுப்பாகுது. ரோடு சரியில்லைங்க. ஐயோ அந்த வழி வரப்போ ரோடு கையை பாருங்கண்ணே எப்படி போயிட்டுன்னு. அதான் நாச்சியார் கோவில். தக்காளி வர திட்டிகிட்டே வரா, மெதுவாக போ மெதுவாக தான் வந்தேன். ரோடு சரியில்லையா, அதனால் அம்மாலாம் வந்துட்டாங்களான்னு கூட தெரியல. பா ஃபஸ்ட்டு வண்டியை நிப்பாட்டி நின்னா போதுன்ட்ருக்குங்க. பின்னாடியெல்லாம் வலிக்குதுங்க. இத்தாப்பில் இருக்கு பாருங்க, அதான் கோவில். ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. கோயில் கூட்டமாக தான் இருக்கும் இன்றைக்கி, ஏன்னா தைப்பூசம்ல. அம்மா வந்துட்டாங்களான்னு தெரியலையே. இறங்கு. அம்மா வந்துட்டானான்னு பாரு. அப்பா உடம்பெல்லாம் அடிக்குது. போ ஃபோன் அடி. உள்ள நிக்கிறாங்க போல இருக்கு. எங்கடா ஹெட்ஃபோன்? இங்கே வாடா, இங்கே வாடா. ஃபைனலி கோயிலில் இருக்குங்க, சாமி கும்பிட்டாச்சு. தக்காளி நிற்கிறா, என் குலதெய்வம். இங்கே ஒழுங்காக காட்டுறேன். தக்காளி நிற்கிறா அவருங்க. எங்கள் சித்தி, இது எங்கள் சித்தி. யாருடி வீடியோ காலு? கோயிலை பார்த்தீங்களா, மண் தர தான் ஃபுல்லாக. ஏய் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அந்த ஃபோட்டோ எடுத்தான்னு தெரியாது சாமி, தெரியுமில்ல? தெரியாது. நீ என்னதான் அந்த ஃபோட்டோ சாமியை எடுத்தினாலும் ஃபோட்டோவில் தெரியவே தெரியாது. நான் எத்தனை வாட்டியே எடுத்துகிட்டு போயிருக்கேன். வீட்டில் போய் பார்த்தா சாமி இருக்காது அந்த ஃபோட்டோ. உண்மையா நான் எத்தனை வாட்டியாவது ஃபோட்டோ எடுத்திருக்கேன், ஆனால் சாமி தெரியாது ஃபோட்டோவில். அது எப்படி அதிசயமாக என்னன்னே தெரியல. போ உண்மைதாங்க. அந்த ஒரு சாமியை நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருப்பேன், ஆனால் ஃபோட்டோவில் இங்கே பார்க்குறப்ப இருக்கும், வீட்டில் பார்க்குறப்ப இருக்காது. எங்கள் அம்மாவை காணுமே, எங்கள் அம்மா அங்கே நிற்கிறாங்க. தாங்க கோயில் இப்படி இருக்கு. போயிட்டு வந்துருங்க, பார்த்து வாங்க. அம்மா வந்துடுவாங்கடி. நீ என்னத்த சமைச்சி நான் என்னத்த சாப்பிட்றது?
சரி நல்லா இருக்கு சேலை. சரிம்மா நான் வரேன், போயிட்டு வரேன். ஆ சரி. போதும் விடுங்க. ஏறு ஏறு. ஏன்னா பார்த்து வா, வச்சுட்டு வா. வரட்டுமா? இல்லம்மா வண்டி நவுத்துனம்மா. போட்டுமா? எப்பா ஏறுறதுக்குள்ளே பாதி வீடு விழும்புல இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வைக்க முடியாது, ஏன்னா ஆல்ட்ரா பண்ண முடியும். காசு கொடுங்கன்னா நான் ஜெட்டு மாரி ஆக்குறேன் வண்டியை. காசு கொடுங்கன்னா ஜெட்டு மாரி ஆக்குறேன் வண்டியை, பறந்துட்டு போகும். என்ன பறந்துட்டு போகிறதா? ஏ திருப்பப்படுறா. அப்பா சரியான பண்ணுதாங்க. போயிட்டு பப்ஜி வர விளாண்டோம். BGMI ஸ்குவாடு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹேண்ட்பேக்லாம் வைக்க முடியாப்பா, அதெல்லாம் வைக்க முடியாது. ஓகே, வாயை உடச்சிட வேண்டி தக்காளி. இந்த ஹெல்மெட்டு துடைக்காமலே கொண்டு வந்தோன்னே இப்போ தான் துடைச்சேன். இப்போ தான் தெளிவாக தெரியுது வைசர். எல்லாம் என்ன இப்படி போயிட்டுருக்காங்க வண்டியில். இன்றைக்கி தைப்பூசனால நல்லா கோயில் நல்லா கூட்டங்க. மெதுவாக தாண்டி போகிறேன். உனக்கு வலிக்காது, பாப்பாவுக்கு வலிக்குமா? அதே நான் மெதுவாகவே போகிறேன். பாப்பா இல்லை, ப்ரூஸ்லி. ஐயோ திட்டுறாளே திட்டுறாளே. ஓகே, இந்த வீடியோட முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர். எது வேணுமாடி? பழம் பழம் ஆமாம்ல, அவனால் வச்சிக்க முடியாதுல்ல. ஆமாம், சரி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். நிறையா பேர் பார்த்தாங்க, எங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கையெல்லாம் கொடுத்தாங்க. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். லவ் யூ ஆல், டேக் கேர், பை 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 பை.